you in the past. கடந்த காலங்களிலே எத்தனை முறை தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை திரும்பி பாருங்கள். See, he says in verse 7, 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், Lord, didn't you drive out the inhabitants of this land before the people of Israel? ஆண்டவரே, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டீரே. They lived in it and they built a sanctuary here for your name. இங்கே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அங்கே கட்டினார்கள், அங்கே குடியிருந்தார்கள். That's the second thing we should do. நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் இதுதான். We must remind ourselves of all the things God did for us in the past. கடந்த காலங்களிலே தேவன் நமக்கென்று செய்த எல்லா காரியங்களையும் நமக்கு நாமே நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும். Sometimes we forget it. சில சமயத்தில் நாம் அதை மறந்து விடுகிறோம். I tell people, நான் மக்களிடத்திலே சொல்கிறேன், you know, you must buy a notebook. நீங்கள் முதலாவது ஒரு நோட்புக்கை வாங்க வேண்டும். It's not very expensive. அவ்வளவு விலை உயர்ந்ததல்ல. Get a notebook with a thick cover. நல்ல உறுதியான அட்டை போட்ட ஒரு நோட்புக்கை வாங்குங்கள். நோட்டை வாங்குங்கள். 3-4 rupees. 3-4 ரூபாய் தான். And whenever God does some wonderful miracle for you, எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரோ, put the date, அந்த டேட்டை போடுங்க. write down in brief words, this is what happened. தேதியை போட்டு இதுதான் நடந்தது என்று சொல்லி சுருக்கமாக எழுதுங்கள். This was our problem. இதுதான் என்னுடைய பிரச்சனையா இருந்தது. We prayed. நாங்கள் ஜெபித்தோம். This is what God did. தேவன் இதைத்தான் செய்தார். Now things don't happen every day like that. ஒவ்வொரு நாளும் அப்படி நடைபெறுவதில்லை. Maybe 2-3 times in a year. ஒரு வருஷத்துல 2-3 நாட்களில் நடக்கலாம். You won't have much to write. ஆகவே எழுதுவதற்கு என்று அதிகமாகவும் இருக்காது. It won't become a very thick book. ஆகவே அந்த நோட்டு பெருசாய் மாறியே போகாது. But in 20 years, 20 ஆண்டுகளாய், there'll be so many things you can write. நீங்கள் எழுதக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கும். The miracle God did for this child of mine. என்னுடைய இந்த குழந்தைக்கு தேவன் செய்த அற்புதம். The miracle God did for that child of mine. என்னுடைய இந்த குழந்தைக்கு தேவன் செய்த அற்புதம். Or in this particular job what God did for me. இந்த குறிப்பிட்ட வேலையிலே தேவன் எனக்கு என்ன செய்தார். Or in the church what God did for me. தேவன் இந்த சபையிலே எனக்கு என்ன செய்தார். Or in my home something happened and God did this. என்னுடைய குடும்பத்திலே தேவன் இந்த காரியத்தை செய்தார். And one day when your little baby has grown up and has become 20 years old, ஒரு நாளிலே உங்களுடைய சிறிய குழந்தையானது வளர்ந்து இப்பொழுது 20 வயதாகிவிட்டது. and your children are sitting with you, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்களோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார்கள். say, children, பிள்ளைகளே, I want to read to you what God did for our family during the last 20 years. கடந்த 20 ஆண்டுகளாக நம்முடைய குடும்பத்திலே தேவன் செய்த காரியங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். And tell them what happened 20 years ago when they were babies. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் சிறு குழந்தைகளாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள். That will strengthen their faith. இது அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். Then they will know this is not only for the Israelites and apostles God did it, but God did it in my family too. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் எதை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், ஏதோ இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நடந்தது மட்டுமல்ல, எங்களுக்கும் நடந்தது, நம்முடைய குடும்பத்துக்கும் நடந்தது என்பதை அறிந்து கொள்வார்கள். If you don't write it down, you'll forget it. நீங்கள் எழுதி கொள்ளாவிட்டால் மறந்து விடுவீர்கள். 20 years later you'll be scratching your head and say, what, I don't remember now what God did. 20 வருஷம் கழித்து நீங்கள் என்னென்ன யோசித்து தலை சொரிந்து பார்ப்பீர்கள், உங்களுக்கு ஞாபகமே வராது ஆண்டவர் செய்த காரியங்கள். Please take my advice. தயவு செய்து என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். Those of you who have a computer, it is much easier. You can just put it in the computer in a file. கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறவர்களுக்கு இது மிகவும் எளிது. நீங்கள் கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலை நீங்கள் போட்டுக் கொள்ளலாம். You don't have a computer, take a notebook. கம்ப்யூட்டர் இல்லை என்று சொன்னால் ஒரு நோட்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Don't you want your children to hear what God did for your family? தேவன் உங்கள் குடும்பத்துக்காக செய்த காரியங்களை உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டாமா? So that one day when they get into some trouble, ஒரு நாளில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது they can say like this, அவர்கள் இது போல சொல்ல முடியும், Lord, I remember what you did for our fathers. ஆண்டவரே, எங்களுடைய தகப்பன்மார்களுக்கு நீர் என்ன செய்தீர் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்கிறோம். He is saying what you did for Abraham. ஆபிரகாமுக்கு என்ன செய்தீர் என்பதை இந்த யோசேப்பு சொல்கிறார். Our fathers, the descendants of Abraham. ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர்கள் எங்களுடைய தகப்பன்மார்களுக்கு என்ன செய்தீர். He is not saying what you did for me. எனக்கு என்ன செய்தீர் என்று அவர் சொல்கிறதில்லை. My fathers have told me what you did for them. என்னுடைய முற்பிதாக்களுக்கு நீர் என்ன செய்தீர் என்பதை என்னுடைய முற்பிதாக்கள் எனக்கு சொன்னார்கள். They wrote it down. அவர்கள் எழுதி வைத்தார்கள். Jehoshaphat was not alive when Joshua came into the land of Canaan. யோசுவா கானான் தேசத்துக்கு வரும்பொழுது யோசபாத் அப்பொழுது பிறக்கவில்லை. But somebody wrote it down. ஆனால் யாரோ எழுதி வைத்தார். Joshua wrote it down. யோசுவா அதை எழுதி வைத்தார். And Jehoshaphat read it. யோசபாத் அதை வாசிக்கிறார். This is one of my fathers. ஓ, என்னுடைய முற்பிதாக்களில் ஒருவர் இவர். That give him faith. அது அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. That will give your children faith. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது விசுவாசத்தை கொடுக்கும். So if start doing it from now. இப்பொழுது இதை செய்ய ஆரம்பியுங்கள். Then the next